சாரி, உண்மையிலேயே புத்திசாலிகள் மற்றவர்களிடமிருந்து என்ன வித்தியாசப்படுத்துகிறது தெரியுமா? .Q இல்ல, படிப்பு இல்ல, படிச்ச புத்தகங்கள் எண்ணிக்கை இல்ல, வேற மாதிரி யோசிக்கிற திறமைதான். அடுத்த 3 நிமிஷம் உங்க பிரச்சனை தீர்வு மற்றும் முடிவெடுத்தல் முறையையே மாற்றிடும். உலகின் மிக வெற்றிகரமான மனுஷர்லாம் பயன்படுத்துற சிந்தனை ரகசியங்களை நாம இப்போ சொல்ல போறோம். அருமையான தொழில் முனைவோர்ல இருந்து நோபல் பரிசு பெற்றவர்கள் வரை. இதுக்கு எந்த சிறப்பு திறமையும் படிப்பும் வேண்டாம், எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரே கேள்வி, நீங்க தினமும் இதை பயன்படுத்துறீங்களான்னு தான். முதல் பகுதி, மனமாதிரிகள். புத்திசாலித்தனத்தின் முதல் ரகசியம் மனமாதிரிகள். உலகின் மிக வெற்றிகரமான மக்கள் பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த சிந்தனை கருவிகள் இவை. ஞாபகம் வச்சுக்கோங்க, வரைபடம் பூமி இல்ல, நம்ம புரிதெல்லாம் ஒரு மாதிரி மட்டும்தான் உண்மை இல்ல. புத்திசாலிகள் எப்பவும் அவங்க வரைபடங்களை சரிபார்த்து புதுப்பிச்சு தப்பு இருக்கலாம்னு ஒத்துக்க பயப்பட மாட்டாங்க. சார்லி மாங்கர் வாரன் பஃபட்டோட வலது கை சொன்னாரு பாருங்க, உங்க கையில உளி மட்டும்தான் இருந்தா எல்லா வேலையும் ஆணி அடிக்கிறதுன்னு தான் தோணும். உங்க சிந்தனை டூல் பாக்ஸை விரிவாக்குங்க. சூப்பரா கத்துக்க வேண்டிய சில மெண்டல் மாடல்கள் இங்க இருக்கு. பார்டோட சட்டம் அல்லது 80 கீழ் 20 நிபந்தனை. 20 விழுக்காடு உழைப்புல 80 விழுக்காடு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கேம் தியரி ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறது. ப்ராபபிலிஸ்டிக் சிந்தனை சான்ஸையும் ரிஸ்கையும் அளவிடுறது. எவல்யூஷனரி சைக்காலஜி மனுஷ நடவடிக்கைகளுக்கு அடிப்படையான காரணங்களை புரிஞ்சுக்கிறது. ஒரே ஒரு மாடலை தெரிஞ்சுக்கிறதுல சக்தி இல்ல, பல மாடல்களை ஒன்னா சேர்க்கிறதுல தான் சக்தி இருக்கு. இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி உலகத்தை மல்டி டைமென்ஷனல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க அனுமதிக்குது. இரண்டாம் பாகம், இன்வெர்ஷன். இரண்டாவது ரகசியம் இன்வெர்ஷன். 90 விழுக்காடு மக்கள் எப்படி சக்சஸ் அடையணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்மார்ட்டான மக்கள் வேற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. என்ன என்னை ஃபெயிலியர்ல இழுத்துட்டு போகும்? எப்படினா, ஏய் பாருங்க, இந்தடியா ரோம்ல இருந்து வந்த புதுசா இல்ல, கணித மேதைகள் கூட இதை பிளேன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க கோடீஸ்வரரா எப்படி ஆவீங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ஏழையா எப்படி ஆகாம இருக்கலாம்னு பாருங்க. சரியா? சூப்பர் ட்விஸ்ட் இல்லையா? பர்ஃபெக்ட் லவ் லைஃப் எப்படின்னு யோசிக்கிறத விட எந்த காரியம் உங்க லவ் லைஃப் அழிச்சுடும்னு பாருங்க. அந்த பிழையை தவிர்த்தா நீங்க பல பேரை விட முன்னாடி போயிடுவீங்க. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? வெற்றி பெற்ற இன்வெஸ்டர்களை பாருங்க. அவர்கள் லாபத்தை தேடுறதுக்கு பதிலா மிகப்பெரிய நஷ்டத்தை தவிர்ப்பதில் தான் கவனமா இருக்காங்க. இந்த இன்வெர்ஷன் டெக்னிக் உங்க பிளாண்ட் ஸ்பாட்ஸை காட்டும், கேட்டஸ்ட்ரோஃபிக் ரிஸ்க்ல இருந்து காப்பாத்தும். ஃபயர் எக்ஸ்டிங்க்யூஷர் சிஸ்டம் போடுற மாதிரி தான் இது. பார்ட் 3, செகண்ட் ஆர்டர் திங்கிங். மூணாவது சீக்ரெட், செகண்ட் ஆர்டர் திங்கிங். 90 விழுக்காடு பேர் அவர்களோட காரியத்துக்கு உடனடி ரிசல்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸ்மார்ட் பேர் 1, 2, 3 ஸ்டெப் முன்னாடி யோசிப்பாங்க. இமேஜின். சதுரங்க விளையாட்டு. புதுசா விளையாடுறவங்க இப்போ நடக்கிற நகர்வை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா சூப்பர் மாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த நகர்வுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கணிச்சிடுவாங்க. இதுதான் செகண்ட் ஆர்டர் திங்கிங். அதாவது ஒரு விஷயத்துல என்னென்ன நடக்கும்னு மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு கூட நம்ம கற்பனை பண்ணணும். சின்ன உதாரணம் பாருங்க. விலையை குறைச்சா விற்பனை அதிகரிக்கும் மைனஸ், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வென்ஸ். ஆனா பிரைஸ் வார் வந்து சாமானோட நல்ல பெயர் போயிடும் மைனஸ், இதுதான் செகண்ட் ஆர்டர் கான்சிக்வென்ஸ். இல்லனா ராஜ்ய விஷயம் பாருங்க. விலை கட்டுப்பாடு கொண்டு வந்தா சாமான்கள் சில காலத்துக்கு சஸ்தியா கிடைக்கும் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆனா பிறகு பஞ்சம் வரும், கருப்பு சந்தை வளரும் மைனஸ் செகண்ட் ஆர்டர். அப்புறம் என்ன நடக்கும்? சமூக அநீதி அதிகரிக்கும், இதுதான் திரர்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் திங்கிங்ல சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். உடனடி ஆசைகளை வென்றுதான் ஆகணும். அப்பதான் நம் முன்னாடி இருக்கிறத மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடியும். லெஜெண்டரி இன்வெஸ்டர் ஹோவர்டு மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் திங்கிங்னா சர்ஃபேஸ் லெவல்ல பார்க்கறது. சரிங்களா? எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இரண்டாம் லெவல் சிந்தனைனா, அடேங்கப்பா, ரொம்ப ஆழமானது, கஷ்டமானது, புத்திசாலித்தனமானது. நாலாவது ரகசியம் என்னன்னா, உங்க நம்பிக்கைக்கு நல்ல பேர் வாங்கணும். பெரும்பாலானவங்க தங்களோட கருத்துக்களை ஆதரிக்கிற தகவல்களை தான் தேடுவாங்க. ஆனா புத்திசாலிகள் அப்புறமா பார்க்கறாங்க. நம் மூளை எப்பவுமே முன்னாடியே இருக்கிற நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தத்தான் நினைக்கும். அதுக்குத்தான் கன்ஃபர்மேஷன் பைஸ்னு பேர். நம்ம கருத்துக்களை ஆதரிக்கிற ஆதாரங்களை மட்டும் பார்த்து எதிர்க்கிற ஆதாரங்களை மூடி வச்சிடுவோம். ஒரு கேள்வியை எப்படி கேட்றதுன்னு கத்துக்கோங்க. என்னை தப்புன்னு நிரூபிக்க என்ன செய்யணும்? இது உங்களை கூட்டத்திலிருந்து உடனே பிரிச்சு காட்டும், மனதோட தவறுகளிலிருந்தும் காப்பாற்றும். நோபல் பரிசு பெற்ற ரிச்சர்ட் ஃபைன்மேன் சொன்ன மாதிரி, முதல்ல நீங்களே உங்களை ஏமாத்திக்க கூடாது. ஏன்னா உங்களைத்தான் ரொம்ப எளிதா ஏமாத்த முடியும்.
சயின்டிஸ்ட் சொல்ற ஃபால்சிஃபைபிலிட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க நம்பிக்கைகளை கேள்வி கேளுங்க. அது சரின்னு நிரூபிக்கிற ஆதாரங்களை மட்டும் சேகரிக்காதீங்க. அதை டெஸ்ட் பண்ண வழி தேடுங்க. வரலாறு சொல்லும். ஐயோ, பல பொய்யான விஷயங்கள் உண்மையா நம்பிக்கையில் இருக்குது பாருங்க. பூமி தட்டையானதுன்னு இருந்து சிகரெட் ஆரோக்கியமானதுன்னு வரைக்கும். அதே பொறியில நீங்களும் மாட்டிக்காதீங்க. தாவது பகுதி நிகழ்தகவு சிந்தனை. 5வது ரகசியம் இதுதான். நிகழ்தகவு சிந்தனை. பெரும்பாலான மக்கள் உலகத்தை கருப்பு வெள்ளைன்னு பார்க்கறாங்க. ஒரு விஷயம் நடக்கும் இல்லைன்னு. ஆனா புத்திசாலிகள் நிகழ்தகவுல யோசிப்பாங்க. நடக்குமா இல்லையான்னு இல்லாம, இது நடக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் முடிவு பண்ணுங்க, என்ன கண்டிஷன்ல இந்த நிகழ்தகவு மாறும். ப்ரொஃபஷனல் போக்கர் பிளேயர் சந்தோஷத்துல நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா நிகழ்தகவுகளை கணக்கிட்டு எதிர்பார்க்கப்படும் மதிப்பை வச்சு முடிவு பண்றாங்க. பிசினஸ், வேலை, சொந்த வாழ்க்கையிலையும் நீங்க இதே மாதிரி முடிவுகள் எடுக்கலாம். எக்ஸ்பெக்டட் வேல்யூ, பேசியன் பிலீஃப் அப்டேட்டிங் மாதிரியான எளிய கணித கருத்துக்களை கத்துக்கோங்க. அப்பதான் யூன்சர்டன்டி இருக்கிற சூழ்நிலையில கூட நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். இந்தந்து அடங்கப்பா. அடிப்படை விஷயங்கள்: மனமாதிரிகள், தலைகீழ் சிந்தனை, 2ஆம் நிலை சிந்தனை, நல்ல பெயர் தேடல், சாத்தியக்கூறு சிந்தனை. இது எல்லாம் உங்களை ஒரு புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகும். சாதாரண மனுஷன் இதையெல்லாம் கத்துக்க மாட்டான். பழைய முறையிலேயே யோசிச்சிட்டு இருப்பான். ரிசல்ட் ஒரே மாதிரி தான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் பயிற்சி பண்ணலாம். நீங்க பயிற்சி பண்ணறதுக்கு உங்க மூளைக்குள்ள புது வழிகள் உருவாகும். சில காலம் கழிச்சு இது உங்க இயல்பு ஆயிடும். அப்புறம் எல்லாத்தையும் கூர்மையா பார்க்க முடியும், ஆழமா யோசிக்க முடியும், சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க. உங்களோட சிந்தனை திறன் 90 விழுக்காடு மனுஷங்களை விட அதிகமா இருக்கும். பேராசிரியர் பெர்ட்ராண்ட் ரசல் சொன்ன மாதிரி, இப்போதைய முக்கிய பிரச்சனை என்னன்னா, மக்கள் சங்கடமான உண்மைகளை நம்ப மாட்டாங்க. சந்தோஷமான பொய்யைத்தான் நம்புவாங்க. அவங்க மாதிரி இருக்காதீங்க. சிரமமா இருந்தாலும் உண்மையை தேடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.